So good afternoon students. Let us move on to the next topic, which is fatigue crack propagation. So just என்னோட intro மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம். Then because இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா புரியாது. So அதையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்த மாதிரி இன்னைக்கு ஒரு half பார்த்துட்டு then we can see the remaining on the next class. So இந்த crack propagation அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எந்த ஸ்டேஜுக்கு சொல்றாங்கன்னா for the stage 2 crack growth. அதாவது crack will grow on the direction normal to the high tensile stress. அது பார்த்தோம் இல்லையா? So point படி பார்த்தோம்னா third point, but stage படி பார்த்தோம்னா it is the stage 2 crack growth. So எதுக்காக இந்த fatigue crack propagation என்ன பெருசாய் வளர்றது, propagatingனா it's growing. எதுக்காக இந்த fatigue crack propagation பத்தி படிக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ எந்தெந்த மெட்டீரியல் இல்லைன்னா எந்தெந்த இதுக்கு எப்படி நம்ம லோட் கொடுத்தா அந்த மெட்டீரியல் எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம பிற்காலத்துல ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒரு அப்ளிகேஷனுக்கோ இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்காவது நம்ம ஒரு மெட்டீரியலை சஜஸ்ட் பண்ண போறோம். யூ ஆர் கோயிங் டு கிவ் அ டிசைன் சஜஷன் ஆர் மெட்டீரியல் சஜஷன் அப்படின்னாக்கா யூ ஷுட் நோ என்ன லிமிட் வரைக்கும் அது தாங்கும் அப்படிங்கிற அந்த இது நமக்கு தெரியணும். 1 minute. So what is the lifetime அப்படிங்கறத நமக்கு தெரியணும் இல்லையா? So அதுக்காக it's mainly for that ஃபெயில் ஆகாம எவ்வளோ லைஃப் சேவா இருக்கும் or what is the reliability அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் you are going to deal with this topic. So it is mainly for implementing the fail safe design philosophy and to find out the அதாவது கிராக்ஸ் எப்போ டெவலப் ஆகுது, அந்த கிராக்னால எப்போ ஃப்ராக்சர் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக in turn what is the safe load. ஸோ எவ்வளோ லோடு வரைக்கும் அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த மெட்டீரியல் அந்த அப்ளிகேஷன்ல, ஆர் எந்த லோடு வரைக்கும் அது நமக்கு நீடிச்சு உழைக்கும், எவ்வளோ காலத்துக்கு உழைக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் we are going into this topic. So it is mainly to determine the safe load and to find out the crack length and to what crack length there will not be a failure. So crack form ஆனோடனே அது fracture அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒரு கிராக் இனிஷியேட் ஆகி அது வளர்ந்து அதுக்கப்புறம் இன்னும் லோடு கொடுத்துட்டே இருக்கிறப்பதான் அது ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ அதான் ஃபர்ஸ்டே நம்ம படிச்சிருந்தோம். ஈவன் 10% ஆஃப் த லைஃப் முடியறதுக்கு முன்னாடியே நமக்கு கிராக் ஃபார்ம் ஆயிடும். ஆனா அவனோட வாழ்க்கை 100 வருஷம் இருக்கு, இது 10 வருஷத்துலேயே கூட வந்துடும். ஸோ அந்த கிராக் வளர்ந்து 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 எது வரைக்கும் ஃப்ராக்சர் ஆகாம இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இது. ஸோ they have given with the crack propagation rate. Actually இந்த ஈக்குவேஷனுக்கு முன்னாடி you will be having 2 more equations. Can just note it down. இன்னொன்னு நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், தனியா நீங்க ஒரு நோட் வச்சிருக்கணும், நோட்ஸ் எழுதி இருக்கணுங்கிறது. எனி டைம் ப்ராபப்ளி February 18th இருந்து உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆனாலும் ஆயிடலாம். ஸோ நோட்ஸ் கண்டிப்பா நான் செக் பண்ணுவேன் as I was doing in previous semesters. So keep that in mind. So crack propagation rateக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். It's been given by the formula dA by dN equal to, இங்க இருக்கிறது வேற ஃபார்முலா. ஸோ இதே மாதிரிதான் dA by dN equal to capital C into sigma A power m. அதாவது capital Cங்கிறது constant, sigma A is your alternating stress, power m அப்படிங்கிறது ஒரு constant, and then A power n. So I'll just repeat dA by dN equal to C into sigma A power m into A power n. So Cங்கிறது constant, sigma A will be alternating stress and A will be the crack length. So அந்த small a ல indicate பண்ணிருக்கோம், அந்த Aங்கிறது crack length. Now அந்த m and n are like constant values மாதிரி. m ஓட value will be approximately around 2 to 4 and n ஓட value will be around 1 to 2. ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தது அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா C இன்டூ சிக்மா A பவர் m A பவர் n சிக்மா ஏங்கிறது நம்மளோட ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு ஈக்குவேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். So we have given the crack propagation rate
depending on the stress. Now எதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும் சொல்லணும்? We need to tell in terms of strain also because crack வளருது. அப்போ என்ன உள்ள ஏதோ நமக்கு dimensional change நடக்குது. So ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும் சொன்னா பத்தாது, ஸ்ட்ரெயினை வச்சும் சொல்லணுங்கிறதுக்காக they put forward an equation which was called as the power law expression. Power law expression. So அந்த C into sigma A power m an ன்னு சொன்னோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரே ஒரு சேஞ்ச். அந்த sigma A power m அப்படிங்கிறதுக்கு பதிலா it was epsilon power m1. அந்த எப்சிலான்ங்கிறது என்ன? it indicates your strain. and அதுல பார்த்தோம்னா epsilon அதிலே வந்து change in length to the original length வந்துரும் இல்லையா. so அந்த epsilon itself is in terms of strain. so there was no additional factor அந்த A ஓட இது கிடையாது. so dA by dN equal to C into epsilon power m where epsilon indicates the strain. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கு. இந்த fatigue crack propagation பார்த்தோம்னாக்கா it's been given in 3 different stage. so this is stage 1, this is stage 2 and this is the stage 3. so stage 1 crack growth, அதாவது இந்த fatigue crack propagation stage 1 பார்த்தோம்னாக்கா we call it as a non propagating fatigue crack. இந்த இடம் this part is a non propagating fatigue crack, whereas in the stage 2 it is a stable fatigue crack propagation. அத பத்தி தான் நம்ம நிறைய படிக்கணும். it has been widely studied. and last one பார்த்தோம்னாக்கா இந்த last one அப்படியே நமக்கு வளர்ந்து போய் it's going to end in fracture. so stage 1ல அவ்வளவா வளராது non propagation. இங்க ஸ்டேஜ் 2ல பார்த்தோம்னா நமக்கு அப்படியே கொஞ்சம் லீனியரா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ் 3ல இட் இஸ் a unstable one. அப்படியே கடகடகடான்ட்டு எண்ட் ஆகி கடைசியா ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடும். so this is with the fatigue crack propagation ஓட 3 stages. now before going into that diagram அதுக்கு முன்னாடி சிலது நம்ம தெரிஞ்சுக்கணும். so இந்த fatigue crack propagationல we are going to plot a graph for crack growth rate on the y-axis and stress intensity factor on this axis, அதாவது x-axis. இந்த crack growth rate, crack length is been given by small a. so அதுதான் crack length. so dA by dN will be on your y-axis. crack growth rateங்கிறது என்ன? எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிளுக்கு எவ்வளோ வளருது. so dA by dN will be on this side. and இந்த சைட் பார்த்தோம்னா stress intensity factor it is been given by delta k, del k. so அந்த del kங்கிறது என்ன? delனாவே என்ன? it is like a difference between something. so del kங்கிறது k maximum minus k minimum. so நாம ஒரு இடத்துலயும் இந்த கிராக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கறப்ப எவ்வளவு வளருது எவ்வளவு வருது அப்படின்னு ஒரு இடத்துலயும் நம்ம போய் உட்காந்து அளந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. so it is just ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படியே கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதை யூஸ்ஃபுல்லா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we went to a plot of crack length. ஒரு இடத்துல லென்த் அளந்து பார்க்காம crack ரேட்டுக்கு போயிட்டோம். இவ்வளோ சைக்கிள்ல இப்படி வளருது அப்படிங்கிற கான்செப்டுக்கு போயிட்டு we kept a plot of crack growth rate versus the stress intensity factor. so stress இதுதான் வந்து இங்க K ல நம்ம இண்டிகேட் பண்ணிருக்கோம். so stress intensity factor is given by del K which is equal to K maximum minus K minimum. so இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது வேற, ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டிங்கிறது வேற. so ஸ்ட்ரெஸ்ங்கிறது சிக்மா, you can see here ஸ்ட்ரெஸ்ங்கிறது சிக்மா, ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டிங்கிறது என்னன்னா சிக்மா இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஏ. so delta K equal to K max minus K minimum. so in turn Kங்கிறது it is sigma into square root of pi A. அதாவது K max க்கு sigma max. so stress intensity, maximum stress intensity is given by maximum stress into square root of pi into A. so இந்த Aங்கிறது என்ன? crack length. அதே மாதிரி minus sigma minimum into square root of sigma pi A. now one more question to be asked over here.
இப்போ இந்த இட்ஸ் லைக் ஒரு சைக்ளிக் லோடு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப கிராக்குக்கு என்ன ஆகும், மினிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும். மினிமம் ஸ்ட்ரெஸ் இங்க நம்ம சொல்றது கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் தான், அதாவது மைனஸ்ல போறப்போ. ஸோ கேன் எனிஒன் டெல் மீ what will happen to this spark in the K minimum which is equal to sigma minimum into square root of pi a? இதுக்கு என்ன ஆகும், இல்லைன்னா என்னவா நம்ம அசியூம் பண்ணிப்போம், ஏதாவது ஐடியா இருக்கா? பிகாஸ் இந்த சிக்மா மினிமம்ங்கிறது கம்ப்ரெஷன் மைனஸ்ல கொடுக்குறோம், அப்ப கிராக் என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராக் என்ன ஆகுங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. What will happen to crack when you are going to give a compressive loading? Anyone? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம்ப்பா. நம்ம கம்ப்ரெஷன் லோடு நம்ம அதை போட்டு அழுத்த போறோம் அந்த கிராக்க. அப்ப அந்த கிராக் என்ன ஆகும்? கிராக் என்ன அதுக்கு மேல பெருசா ஆகும். ஏய் கொடுக்கிறது கம்ப்ரெஷன் லோட். டென்ஷனா பிடிச்சி இழுக்க போறோம், கம்ப்ரெஷனா போட்டு அழுத்த போறோம். you are going to push him. so what will happen to that crack? crack length என்ன ஆகும்? crack length கம்மி ஆயிரும். ஸோ நம்ம ரொம்ப அப்படியே ரொம்ப கம்ப்ரெஷன் புஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், சம் கேஸ் அந்த கிராக்கே இல்லாம க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த இடத்துல வர அந்த ஏ, அதாவது மினிமம் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெஷன் லோடிங்னால வரக்கூடிய அந்த கிராக் லென்த் ஏ வில் சம்டைம்ஸ் கேன் பி டேக்கன் ஆஸ் 0 பிகாஸ் சிக்மா மினிமம் மைனஸ்ல கம்ப்ரெஷன் லோட் கொடுக்கறப்ப கிராக் லென்த் நமக்கு க்ளோஸ் ஆன மாதிரி, கிராக்கே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால நிறைய கேசஸ்ல இந்த செகண்ட் ஹாஃபையே நாம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதாவது நாம சிக்மா மேக்ஸை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். So since the stress intensity factor is undefined in compression, undefined என்ன நடக்குதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. So we can take this entire K minimum as 0 when the sigma minimum is in compression. So sigma minimum compressionல இருந்தாதான். இதே சிலது வந்து ரிப்பீட்டட் இது இருக்கும் இல்லையா, டென்ஷன்லயே ரெண்டு பேரும் வருவாங்க மேலேயும் கீழேயும் சைக்ளிக் லோட், அந்த இதுக்கு இந்த இது 0 ஆகாது. இன்கேஸ் இது கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் டென்ஷன்லயும் கம்ப்ரெஷன்லயும் இருக்காங்கன்னா தான் நம்ம இதை 0ன்னு எடுத்துக்க போறோம். So now the overall thing del K is equal to sigma max into square root of pi a minus sigma minimum square root of pi a. Now based on this thing there was an important law that has been put forward which was called as the Paris law. இங்க இருக்கு இல்லையா, Paris regime is nothing but the Paris law. So for design against the fatigue failure, fracture mechanics is utilized to monitor the fatigue crack growth rate. இதுதான் உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னது. டிசைன் பண்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு மெட்டீரியலை டிசைன் பண்றதுக்கும் ஃப்ராக்சர் எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இது படிக்கிறோம். அண்ட் இது மெயினா ஸ்டேஜ் 2, அதாவது அந்த 4 இதுல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அல்டிமேட்டான்னு பார்த்தோம்னா ஸ்டேஜ் 2 கிராக் growthல. ஸோ இதுக்கு சூட்டபிளான ஒரு ஈக்குவேஷன் has been put forward or ஒரு law has been put forward. So that is given by the Paris law and it is dA by dN into equal to A into del K power m. So அந்த டெல்டா கே என்னன்னு சொல்றதுக்காக இந்த கான்செப்டுக்கு வந்து. Now coming into this diagram. So இந்த dA by dN equal to A into delta K power m. இந்த A அங்க வந்து it was given as capital A. Actually அது capital A ன்னு எழுதுறதுதான் நல்லது. into del K power m ன்னு இருக்கு, புக்ல power p ன்னு இருக்கும், சில புக்ஸ்ல m ன்னு இருக்கும். So needn't confuse with it. M னாலும் சரி P னாலும் சரி, it is actually the slope of the curve. அவ்வளவுதான். இந்த slope of the curve இருக்கு இல்லையா, so இந்த curve ஓட slope ரெப்ரசன்ட் பண்ணதான் இந்த power m. So actually இந்த டாபிக் இன்னைக்கு இதோட போதும். Let me stop with this. The continuation of this fatigue crack, because இந்த இது என்டையரா நான் உங்களுக்கு இன்னும் ஜூம் அப் பண்ணி சொல்லலாம் and don't want to put up too much on you for today. இன்னைக்கு இது போதும். இன்னும் ஒரு கிளாஸ்ல இந்த யூனிட்டே முடிச்சிடலாம். ஸோ இதனோட செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது, இதனோட கண்டினியூட்டி அண்ட் த cumulative damage we'll see in the next class. So thank you for today.